ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு 2009 டாட் பிலிப்ஸ் டைரக்ஷன்ல வெளிவந்த தி ஹேங் ஓவர் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஓடிடில தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்த படம் தான், மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ரிவ்யூ நான் பண்றேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு மணமகன். அவருக்கு வந்து காலையில எந்திரிச்ச உடனே கல்யாணம், பேச்சுலர் பார்ட்டிக்காக 4 பேர் சேர்ந்து அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விடிய குடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கியமா மணமகனா இருக்கிற அந்த அவரே காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த மணமகனை கண்டுபிடிச்சு கொண்டாந்து கல்யாண மாப்பிளைய விட்டாங்களா இல்லையா கல்யாண மண்டபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படம் வந்து முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். இது வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த படம் முடிஞ்சிருது. அதனால வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரான படம், நல்ல ஒரு காமெடி படம். எல்லா இடத்துலயுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் நல்லா தேய்க்கு விடுற மாதிரி காமெடி பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்க கையில கிடைக்கிறதாகட்டும், அந்த புலி பாத்ரூம்கள் இருந்து உருமுறதாகட்டும், மைக் டைசன் அந்த படத்துல வருவாரு. அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான மூமெண்டான சீன்கள். ரெண்டாவது, இந்த படத்துல வந்து ஒரு அடல்ட் காமெடி நிறைய இருக்கு, அடல்ட் சீன்கள் நிறைய இருக்கு. அதனால 18+ தான், அதுல மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி வேற இந்த படத்தை வந்து குறை சொல்ற அளவுக்கு அவ்வளவுக்கா இல்ல. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒருத்தர் காணாம போயிடுறான். அவங்க 3 பேர் சேர்ந்து அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. ஊரு சுத்தியும் தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனா அந்த பையன் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருப்பாரு. அது தெரியாம எல்லா இடத்துலயும் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு விளையாட்டு, ஒரு சூதாட்டம், அதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடிக்காக எடுக்கப்பட்ட படம். இது உண்மையிலேயே இந்த படம் நல்லா தான் இருக்கு. நீங்க பாக்குறதுன்னா ஒரு டைம் நீங்க பாருங்க, நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த படத்தினோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு 50-55 மார்க் கொடுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் உள்ள படம் தான். ஒரு 1.25 மணி நேரம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தி கேங் ஓவர் இந்த படத்தை பத்தி இந்த படத்தை பாருங்க. நல்லா உங்களுக்கு ஜாலியான மூமெண்டா இருக்கும். தேங்க்யூ.